ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு பதிவுல இருந்து தினமுமே ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல ஸ்டார்டிங்ல என்ன நடந்துட்டு இருக்கு, கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க ரெகுலரா பார்க்கறது மூலியமா உங்களால என்னென்னலாம் புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு ஸ்டாக்கோட கேரக்டர், அது போக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதை வந்து உங்களால் கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணவும் முடியும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏஹெச்சிஎல், அன்லான் ஹெல்த் கேர் லிமிடெட். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்னன்னா இதுல வேதாந்தா ஐயான் அண்ட் ஸ்டீல் அதை பத்தி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி வீடியோலையும் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இப்போ ஒரு அப் ட்ரெண்டுன்னு என்ன, புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ் வந்தது அப்படின்னு அப் ட்ரெண்டா. இங்க பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சின்ன புல் பேக். அப்புறம் என்ன ஆகுது, புதுசா பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுதா, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக். திருப்பி என்ன நடக்குது, புதுசா பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி இங்க போயிட்டு இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனால ஈக்குவலா தான் போக முடிஞ்சுது. ஓகேங்களா? அங்கிருந்து என்ன நடக்குது, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வருது. வந்துட்டு திருப்பி என்ன நடக்கணும், திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணுமா. பட் இந்த இடத்துல வந்து அதனால ஃபார்ம் பண்ண முடியல. அப்படிங்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம், செல்லர்ஸ் வந்து வராங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம். எங்கிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இங்கேயே பார்த்தீங்கன்னா அதனால புதுசா பார்த்தீங்கன்னா பெருசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல. நல்லா பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னா நல்லா ஹை ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லாதனால அங்கிருந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. எந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் ஜோனை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு புதுசா ஒரு லோ வச்சிருக்கா. அப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு இப்போ வந்த ஹை எது, இந்த பாயிண்ட் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கேண்டில் இருக்கு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகி செல் ஆகுது. கேப் அப்ல ஓப்பன் ஆகி செல், கேப் அப்ல ஓப்பன் ஆகி செல். அப்போ வந்து க்ளோசிங் எங்க வரைக்கும் வந்திருக்கு, இந்த பாயிண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் இருக்கா. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே க்ளோசிங் கிடையாது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லிங் நடக்குது. ஓகே, அப்போ நமக்கு இங்க என்ன நடக்குது, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு திருப்பி ரீடெஸ்ட். எந்த சப்போர்ட் ஜோன் இப்போ நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஜோன் எதுனா, இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட் ஜோனை பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணுதா. ரீடெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆகுது, திருப்பி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வைக்குது. அப்போ நீங்கள் இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். என்னது, ட்ரெண்டு வந்து நெகட்டிவ் ஆகுது. இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுச்சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புதுசாக லோவாக விற்குதா. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, லோயர் லோ ஃபார்ம் பண்ணுதா. ஓகே, அப்போ நமக்கு இந்த லோயர் லோ ஃபார்ம் பண்ணுற இடத்துல நமக்கு ஒரு 2 பாயிண்ட் கிடைக்குதான்னு பாருங்க. இங்கே வந்து ஒரு ஹை நமக்கு கிடைக்குதா. சேம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்குதா. ஓகே, ட்ரெண்ட் லைன் எடுத்து இந்த பாயிண்ட் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தேட ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இந்த 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணால் தேட எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குதா. அப்போது அந்த தேர்ட் பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிட்டேன். என்ன எதிர்பார்க்கலாம், இந்த ஜோனுக்கு வந்தால் திருப்பியும் பார்த்தீங்கன்னா செல் ஆகலாம். ஏன், ஏன்னா இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ வைக்குது. திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணிட்டு புதுசாக ஒரு லோ வைக்குது. திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணிவிட்டு என்ன நடக்கலாம், திருப்பி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வைக்கலாமா. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் என்ன ஆயிருக்கு, இந்த இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்க விஷயம் உங்களால் பார்க்க முடியுதா. பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னது, இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணியாச்சு அப்படின்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கா. இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த சோனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். இங்கே என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து ஹிட் பண்ணியிருக்கா. ஹிட் பண்ணிட்டு திருப்பி என்ன நடந்திருக்கு, திருப்பி கீழே வரும்போது சேம் இதே ஜோனை தான் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. தெரியுதுங்களா, இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கேருந்து என்ன ஆயிருக்கு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா வால்யூமோட பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை. தெரியுதுங்களா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லர்ஸ் தெரியுறாங்களா அந்த இடத்துல, குச்சி 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 குச்சியா செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பையர்ஸும் இருக்காங்க, பட் செல்லர்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்தவங்க என்ன இருக்கு, பையர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, கிராஜுவலா கொண்டு போனாங்க. இது வரைக்கும் ஆல்ரெடி வந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் கொண்டு போயிருக்காங்க. அங்கிருந்து என்ன ஆயிருக்கு, இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா செல்லிங் நடந்துட்டு இருக்கா. அப்போ இந்த இடத்துல நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது, இங்க ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், திருப்பி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா. இப்போ ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான என்னென்ன சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையா,
திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வந்துட்டு திருப்பி என்ன நடக்கணும்? போகும்போது புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். இங்க ஃபார்ம் பண்ண முடியலையா? திருப்பி வந்தா இதுவரைக்கும் கூட வரலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கணும்? திருப்பி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகணும். பட் இந்த ஜோன பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில என்ன நடக்கும்? திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த லோ வரைக்கும் வரலாம். இந்த ஜோன் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா புதுசா லோ தான் வரும். திருப்பி இதே மாரி பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் எங்கேயாச்சும் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ட்ரெண்ட் லைன் இல்லன்னா வைங்களேன் ரெக்டாங்கிள் இல்லன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், கப் அண்ட் ஹேண்டில் இந்த மாரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் அதெல்லாம் கத்து வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுல என்ன பண்ணணும்னா, வருதா? எங்கேயாச்சும் ஃபார்ம் ஆகுதா? அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான், இன்கேஸ் அது கீழ பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்தா கூட உங்களுக்கு தெரியும். ஓகே இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் இருக்கு பிரைஸ் ஆக்ஷன்ல அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன ஏரியா இப்போ இது செல் ஆயிட்டு இருக்கு? எங்கிருந்து? ரெசிஸ்டன்ட் ஏரியாலருந்து செல் ஆயிட்டு இருக்கா? அப்ப இது ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? ஒரு ஹையர் ஹை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகி போகும். பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வரைக்குமே வரலாம். ஓகேங்களா? இந்த லோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வரலாம். இந்த லோவ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக ஆரம்பிக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுசா வந்து லோ வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் பாயிண்ட் எங்க இருக்கோ அதே ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே இந்த ஸ்டாக்கோட சார்ட்ட வந்து இப்ப நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபண்டமெண்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்க தான் பார்த்தீங்கன்னா சொல்றேன். இந்த வேதாந்தா அயான் அண்ட் ஸ்டீல்ல வந்து நம்ம ஃபண்டமெண்டல் பார்த்தோம். அதுல வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லாஸ்ட்டா ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இந்த ஃபண்டமெண்டல்ல. ஓகேங்களா? அத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஃபண்டமெண்டல் ரீட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். மார்க்கெட் கேப் வந்து இது என்னது 817 கோடிங்கிறது பார்த்தீங்கன்னா, பெரிசா சொல்ற மாரி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? டீசென்ட்டா இருக்கிறத விட கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம் அது மார்க்கெட் கேப். இதுல வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மார்க்கெட் கேப் சின்னதா இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, வாலட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சடனா பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஆகுறது அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். என்ன ரீசன்னா மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப சின்னது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பி ரேஷியோ வந்து 29.4 இது வந்து கரெக்ட்டான பி ரேஷியோவா? இல்ல ஓவர் வேல்யூஷனா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீப்பா இருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ப்ராஃபிட் குரோத் பார்க்கணும். ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா, எகிறி இருக்கா? 112.46ங்கிற பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் குடுத்துருக்காங்களா? அப்போ ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? சேல்ஸ் குரோத்தும் பார்த்தீங்கன்னா, 80.65% இருக்கா? அப்ப ப்ராஃபிட் குரோத்தும், சேல்ஸ் குரோத்தும் பார்த்தீங்கன்னா, 2ம் சூப்பரா இருக்கும்போது, இந்த பி ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த பி ரேஷியோங்கிறது பார்த்தீங்கன்னா 29.4ங்கிறது வந்து ரொம்ப வேல்யூஷன்னு சொல்ல முடியாது. சீப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு கரெக்ட்டான வேல்யூல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க இதுல புரிஞ்சுக்கலாம். அதுல நம்ம என்ன பார்த்திருப்போம்? ப்ராஃபிட் குரோத் நெகட்டிவ்ல இருந்தனால பி ரேஷியோ வந்து 0 இருந்ததா? வேதாந்தா ஏர்ன் அண்ட் ஸ்டீல்ல. அப்போ அதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏன்னா அவங்க லாஸ் மேக்கிங் பண்ற கம்பெனி. இவங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்ற கம்பெனி. ஓகேங்களா? இப்ப ப்ராஃபிட் குரோத் வந்து நல்லா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா, ஹியூஜா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பி ரேஷியோங்கிறது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அது வந்து கரெக்ட்டான இப்ப இருக்கிற பி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது, இது வந்து ஓவர் வேல்யூஷனும் கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூவும் கிடையாது. ஓகேங்களா? ROEயும் பார்த்தீங்கன்னா 40.45 இருக்கு. சூப்பரா இருக்கு. ROCE கூட பார்த்தீங்கன்னா 24.83 இருக்கு. அப்ப ஃபண்டமெண்டலா இந்த ஜோன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்க மாரி இருக்கா? ஸ்டாக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா இருக்க மாரி இருக்கா? கீழ வந்து பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் பாருங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 52.68% ப்ரமோட்டரும் கூட வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து 42.4% வச்சிருக்காங்க. டிஐஸ் வந்து 4.6 வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து 0.32% தான் வச்சிருக்காங்க. ஓகே. இந்த இடத்துல பாருங்க. இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இருக்கா? இங்க வந்து ஜூன் 2025ல 3.55 crore வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 9.32 crore வந்து மேக் பண்ணியிருக்காங்க 2025 செப்டம்பர்ல. 2025 டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா 5.15 வந்து மேக் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2026ல 9.79 crore பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுதா? அதே மாரி பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் பாருங்க 33.30ல இருந்து 52 அப்புறம் 35.8 இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டா ஸ்லிப் ஆயிருக்கு. எகைன் பார்த்தீங்கன்னா 55.42 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. அப்ப சேல்ஸ் குரோத்தும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ப்ராஃபிட் குரோத்தும் நல்லா இருக்கா? அப்போ அப்ப இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தானே! நல்லா தான இருக்கு. ஃபண்டமெண்டல் வந்து ஸ்ட்ராங்கா தான இருக்கு. அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ட்விஸ்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கு. எங்கன்னா, இந்த கேஷ் ஃப்ளோ இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கேஷ் ஃப்ளோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல போயிட்டு இருக்க விஷயத்த வந்து நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேங்களா? சேஞ்சிங் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் அதிலேயே நீங்க பார்க்கலாம்.
ஸோ ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இதுலயே நீங்க பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் மைனஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. 2022ல -1.75, 2023ல -2.85, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 3.25, அப்புறம் 25ல -22.55 இது இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்லயே இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். ஏன் பாசிட்டிவ்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராஃபிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல மட்டும் தான் இவங்க வச்சிருக்காங்க. அவங்க கைக்கு வந்து இன்னும் கேஷே வர கிடையாது. கேஷ் வராம சும்மா பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் இவ்வளோ மேக் பண்ணியிருக்கோம், இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு பேப்பர்ல. பட் அந்த அமௌண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க கைக்கு வர கிடையாது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாம் வரலாங்கிற விஷயத்த நீங்க யோசிக்கணும். டிவிடெண்ட் குடுக்க முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷன் வரலாம். ஆர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நெறைய பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா தானே அவங்களால கம்பெனி கொஞ்சம் மேக் பண்ண முடியும். நெறைய ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். புரொடக்ஷன் அதிகமா பண்ண முடியும். அது வந்து இந்த இடத்துல அடைபடலாம். ஓகேங்களா? அது லாங் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் இதுன்னு கன்டின்யூ ஆயிட்டே இருந்தது அப்புட்ன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா நெறைய அதில ப்ராப்ளம் வரலாம். ஓகேங்களா? இன்னும் அமௌண்ட் வர கிடையாது. அந்த ப்ராப்ளம் அந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் வரலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா, இவங்க கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் கூட வரலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்க புரொடக்ஷனுக்காக. ஏன்னா அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ண கிடையாது இவங்க. அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாமா? அப்படிலாம் நினைச்சுட்டு இருப்பீங்க. ஓகே இது நல்லா தான் இருக்கு. எல்லாம் ஃபண்டமெண்டலா நல்லா இருக்குல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோவும் பார்க்கணும். ஏ டூ இசட் பார்த்தீங்கன்னா தெரியணும். ஓகேங்களா? ஃபண்டமெண்டலா. இப்போ இதில வந்து நீங்க கத்து வச்சிருப்பீங்க. என்னன்னா கேஷ் ஃப்ளோவ பார்க்க சொல்லிக் குடுத்துருக்கேன் இப்போ. சேம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் சேல்ஸ் குரோத், வேல்யூஷனா இல்லையா? மார்க்கெட் கேப் அது போக பார்த்தீங்கன்னா, சார்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோமா? இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இன்னுமே பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? YouTubeல குடுக்காத அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.